ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விளக்கு ஏற்றும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு லைக்கம் கொடுங்க. வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் கலாச்சாரத்தில் திருமணம் முடிஞ்சு வீட்டுக்குள்ளே வரும் மருமகளை முதல்ல விளக்கு தான் ஏற்ற சொல்லுவாங்க. வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலும் விளக்கேற்றி செய்கிறது தான் தமிழ் மக்களோட வழக்கம். விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது எல்லா மதங்களுக்கும் பொதுவானது. இதில் சிலருக்கு ஒற்றை விளக்கு ஏற்றலாம் அல்லது இரட்டை விளக்கு ஏற்றது தான் விசேஷமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கலாம். பொதுவாகவே நம்மால் முடிந்தவரை அதிக எண்ணிக்கையில் விளக்கு ஏற்றது விசேஷமான விஷயம்தான். எனினும் எத்தனை விளக்கு ஏற்றுகிறோம், அதை விட விளக்கில் முகங்கள் எத்தனை அப்படிங்கிறத பொறுத்தே பலன்கள் மாறுபடும். ஒரு முகம் அப்படின்னா சாந்தமான மனநிலை தரும். 2 முகம் அப்படின்னா குடும்பத்தில் துயரங்கள் நீங்கும், செல்வம் தரும், சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் கூடும். 3 முகம் அப்படின்னா செய்யும் தொழிலில் தடைகள் நீங்கும், வெற்றி கிடைக்கும், மனதில் நம்பிக்கை கூடும். 4 முகம் அப்படின்னா சொத்து சுகங்கள் சேரும், ஆரோக்கியம் மேம்படும். 5 முகம் அப்படின்னா குறைவு இல்லாத நல்வாழ்வு தரும். இதை தவிர வாரம் ஒரு நாள் பசு நெய்யில் பஞ்சமுக தீபம் ஏற்றது சிறந்தது. அதே சமயத்தில் விளக்கு ஏற்றதற்கு சில சம்பிரதாயங்கள் இருக்குது, அதையும் அவசியம் பின்பற்ற வேண்டும். அப்போது தான் நீங்கள் எதிர்பார்க்குற அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் விளக்கு ஏற்றதா இருந்தால் பெண்கள் ஏற்றது சிறப்பு. தீபம் ஏற்றத்துக்கு முன்னாடி விளக்குக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம் அதோடு பூ சாற்றி அலங்காரம் செய்கிறது அவசியம். தீபம் ஏற்றும் போது கணபதி, குரு, லக்ஷ்மி, சரஸ்வதி, நவக்கிரகங்கள், குலதெய்வம், இஷ்ட தெய்வத்தை நினச்சி பிரார்த்திக்க வேண்டும். இது கூடுதல் பலனை தரவல்லது. விளக்கம் மலை ஏறும் சமயத்தில் அதில் உள்ள தீயை வாயால் ஊதி அணைக்கக்கூடாது, மாற மலரை கொண்டு அணைக்கலாம். இது எல்லாரும் அறிந்த பொதுவான விதி தான். அதுபோல் விளக்க பந்தம் போல புகை வரும்படியாக எரியக்கூடாது, அது பாவம். கடலை எண்ணெயில் விளக்கு ஏற்றுவது இன்னொரு மகா பாவம். இதனால் வீடு தொலைந்து போகும், வம்ச விருத்தி இருக்காது அப்படின்னு சாஸ்திரம் கூறுது. இது தவிர தெற்கு திசையை தவிர்த்து மற்ற எல்லா திசைகள்லையும் தீபமுகம் இருக்கலாம். தீபத்தை தரையில் வைக்கக்கூடாது. காமாட்சி அம்மன் விளக்கு அப்படின்னா ஒரு பித்தளை தட்டு அல்லது தாமிர அல்லது பஞ்சலோக தட்டில் அரிசி, துவரை, உளுந்து, மஞ்சள் கிழங்கு அதுக்கு மேலே விளக்க வச்சு தீபம் ஏற்றணும். குத்து விளக்கு அப்படின்னா ஒரு சிறிய வாழை இலையில் அரிசி வச்சு அதன் மேலே விளக்கு வச்சு தீபத்தை ஏற்றணும். இது தவிர விளக்கில் இடும் திரிக்கு கூட பலன் இருக்குது. சுத்தமான பன்னீர் பஞ்சை நினச்சி திரியாக்கி நிழலில் காய வச்சு விளக்கேற்றினா அது மங்களம் தரும். திருமண தடை உள்ளவங்க, வீட்டில் எந்த நேரம் சண்டை சச்சரவு வாழ்க்கையில் நடக்கிறவங்க, அதிக கடன் கொண்டவங்க சிவப்பு நூல் திரியால் விளக்கேற்றலாம். வீட்டில் துஷ்ட ஆவிகள் இருப்பதா நினச்சிங்க அப்படின்னா வெள்ளை எருக்கம் திரி ஏற்றி துஷ்ட சக்திகளை நீக்கி மங்களம் உண்டாகும். மஞ்சள் நூல் திரியில் விளக்கேற்ற அம்மன் அருள் கிடைக்கும். குலதெய்வ சாபம் உள்ளவங்க தங்கள் குல தெய்வத்துக்கு வாழைத்தண்டு திரியில் தொடர்ந்து தீபம் ஏற்றினா சாபத்திலேருந்து விடுபடலாம். தாமரை தண்டு திரி மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும், வாழ்க்கையில் மங்களம் உண்டாகும், இது அதிர்ஷ்டத்தை தரும். இதனால் தரித்திர யோகம் கொண்ட ஜாதகம் கூட ராஜயோகமாக மாறும். வெள்ளை வாஸ்திர துண்டை பன்னீரில் நினச்சி திரியாக்கி திரிச்சு உலர்த்தி விளக்கேற்றி வர தெய்வ குற்றங்கள் நீங்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.